வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த கிளாஸ் இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியலமைப்பில் இந்த கிளாஸ்ல இருந்து டிபிஎஸ்பி அரசு நெறிமுறை கோட்பாடு டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வரைக்கும் பகுதி 3 முடிச்சோம் இல்லையா, பார்ட் 3 அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது முடித்தோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முடித்தோடனே அடுத்த பகுதி 4 பார்ட் 4. இப்போ பார்ட் 4ல வந்து இந்த டிபிஎஸ்பியை வந்து வச்சிருக்காங்க, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இப்போ கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் அடுத்து டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசங்கள். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஸ்டேட் வந்து இதை பண்ணி ஆகணும் இல்லையா. ஸ்டேட் வந்து அந்த ஆர்டிகல் 14 படி ஈக்குவாலிட்டி, இந்த சம உரிமை வந்து இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ்க்கு கொடுத்து ஆகணும். இப்போ இந்த மாதிரி பார்ட் 3ல இருக்கிறது எல்லாமே ஸ்டேட் இதை பண்ணி ஆகணும், இதை வந்து ஸ்டேட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுக்கல அப்படின்னா ஸ்டேட் மேலே வந்து ஸ்டேட் வந்து ஷூ பண்ணுவாங்க, அதாவது ஸ்டேட் மேலே வந்து நடவடிக்கை எடுப்பாங்க, ஸ்டேட் மேலே கேஸ் போடுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டேட் வந்து இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்ட் 3 சொல்லுது. ஆனால் வேற பார்ட் 4 பார்த்தீங்க அப்படின்னா, இதை ஸ்டேட் பண்ணணும்னு அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய லாஸ் பாலிசிஸ் எல்லாத்துலேயும் இந்த பார்ட் 4ல இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாத்தையும் கணக்கில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ அந்த ஹோல் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பார்ட் 3ல இருக்கிறதெல்லாம் ஸ்டேட் பண்ணியே ஆகணும். அதனால அது வந்து அப்ளிகேஷன். அதனால இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நெகட்டிவ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இப்போ பார்ட் 3 என்ன சொல்லலாம், நெகட்டிவ் அப்ளிகேஷன். பார்ட் 4 இப்போ நம்ம பார்க்க போகிற டிபிஎஸ்பிலாம் ஸ்டேட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டேட் அது பண்ணல அப்படின்னா ஸ்டேட் மேலே கேஸ் போட முடியாது, ஸ்டேட்டை கேள்வி கேட்க முடியாது. அதனால இதெல்லாம் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் அப்ளிகேஷன். ஸ்டேட் வேணும்னா பண்ணிக்கலாம், ஆனால் வரக்கூடிய காலத்தில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் டிபிஎஸ்பிக்கும் உண்டான வித்தியாசங்கள். இப்போ டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்ட் 4ல வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. பார்ட் 4ல கரெக்டாக போன ஆர்டிக்கல் எப்போ முடித்தோம், ஆர்டிக்கல் 35ஓட முடிச்சோமா ஃபண்டமெண்டல் ரைட்டு, 12ல இருந்து 35ஓட முடிச்சோம் கரெக்டா. இப்போ அடுத்தது 36ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபிஎஸ்பி ஆரம்பிக்குது. 36ல இருந்து 50 வரைக்கும், 51 வரைக்கும் சரிங்களா. 36ல இருந்து 51 வரைக்கும் டிபிஎஸ்பி ஆரம்பிக்குது. டிபிஎஸ்பி முடிஞ்சோடனே அடுத்து 51 முடிஞ்சிருச்சு. அடுத்தது 51A ஆரம்பிக்குது, அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆரம்பிக்குது. அதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ அடிப்படையா இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் நான் சொன்னதுல இருந்தே ஒரு விஷயம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கண்டிப்பா பண்ணி ஆகணும். பண்ணல அப்படின்னா அந்த ஸ்டேட் மேல கேஸ் போடலாம். இண்டிவிஜுவல் யாராவது ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் பண்ணாங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் மேல கேஸ் போடலாம். அப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்ல வந்து செல்லுபடி ஆகும். அதனால என்ஃபோர்சிபிள் இன் த கோர்ட் அப்படின்னா இது என்னது, பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் எல்லாம் கோர்ட்ல போய் கேள்வி கேட்கலாம். பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ரெட்ரஸல் கோர்ட்ல கிடைக்கும். வேற பார்ட் 4 அப்பயே சொல்லிட்டேன் இல்லையா, பார்ட் 4 பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கோர்ட்ல போய் கேட்க முடியாது, கோர்ட்ல கேஸ் போட முடியாது. இது கண்டிப்பா ஸ்டேட் இது கொடுத்துதாகணும். எதை கொடுத்தாகணும், டிபிஎஸ்பியில் பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் அதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடியே இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் எல்லாமே கண்டிப்பா ஸ்டேட் ப்ரொவைட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன, நாட் என்ஃபோர்சிபிள் இன் த கோர்ட். கரெக்டா, நாட் என்ஃபோர்சிபிள் இன் த கோர்ட். அதெல்லாம் என்ஃபோர்சிபிள் இன் த கோர்ட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் என்ஃபோர்சிபிள் இன் த கோர்ட். பார்ட் 4லாம் நாட் என்ஃபோர்சிபிள் இன் த கோர்ட். இப்போ அது போய் கேட்க முடியாது. இப்போ டைரக்டிவ் பிரின்சிபல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் டைரக்டிவ் பிரின்சிபல்ல தெரிய வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. இனி என்னெல்லாம் தெரியணும், ஒரு இடத்துல இருந்து எடுத்திருக்கோம். நம்ம ஸ்டார்டிங் கிளாஸ்லலாம் பார்த்தோம், சோர்சஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், மூலம் எங்க இருந்தாலும் அதோட மூலக்கூறுகள் இருக்கு அப்படிங்கும்போது இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எங்கிருந்து எடுத்திருக்கோம், அதையும் ஒரு நாட்டில இருந்து எடுத்திருக்கோம், அயர்லாந்துல இருந்து எடுத்திருக்கோம். ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் எடுத்து வச்சிருக்கோம். சரி, இப்போ டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிற ஒன்று வந்து இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் புத்தகத்தில் வச்சிருக்காங்க. வைக்கும் போதே சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க, இது கொடுக்கல அப்படின்னா நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. அப்புறம் ஏன் இதை வச்சிருக்காங்க அப்படின்னா, இது ஏன் இந்த மாதிரி வச்சிருக்காங்க, இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனில் வச்சுட்டு இதை கொடுக்கலன்னா கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு ஏன் அப்படின்னா, 1950 ஜனவரி 26 கான்ஸ்டியூஷன் அமலுக்கு வருது. அமலுக்கு வந்து அடுத்த நாள் ஜனவரி 27வது நாள் போயிட்டு டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஆர்டிகல் 44 எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபேமஸான ஆர்டிகல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோட் சரிங்களா. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலீஜியன் எல்லாத்துக்கும் ஒரே லா அப்ளை ஆகுது, யூனிஃபார்ம் சிவில் கோட். நம்ம இந்தியாவில் வந்து யூனிஃபார்ம் கிரிமினல் கோட் இருக்கு. கொலை பண்ணாங்க அப்படின்னா அவங்க முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியினா இருந்தாலும் சரி, கொலை பண்ணாங்கன்னா அவனுக்கு ஒரே தண்டனை தான். ஆனால் சிவில் கேசஸ் டைவர்ஸ் பண்றது சரிங்களா. எக்ஸாம்பிள், சிவில் கேசஸ் டைவர்ஸ் பண்ணுது. இப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் ஆகி அவங்க வந்து விவாகரத்து பண்றாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் சமம் கிடையாது. ஹிந்துஸ் அவங்க ஒரு மாதிரி
விவாகரத்து பண்ணிப்பாங்க. முஸ்லிம்ஸ் அவங்க ஒரு மாதிரி விவாகரத்து பண்ணிப்பாங்க. மேரேஜ் கல்யாணம் கூட ஹிந்துஸ் அவங்க ஒரு மாதிரி மேரேஜ் பண்ணிப்பாங்க. முஸ்லிம்ஸ் அவங்க ஒரு மாதிரி மேரேஜ் பண்ணிப்பாங்க. கிறிஸ்டியன்ஸ் அவங்களுக்கு தனியா இருக்கு. ஜெயின்ஸுக்கு தனியா இருக்கு. சிக்ஸுக்கு தனியா இருக்கு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியா இருக்கு. அதெல்லாம் சிவில் கோட்ஸ். அப்ப ஆர்டிகல் 44 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 44 எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எங்க இருக்கு அப்படின்னா டிபிஎஸ்பில இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல் எடுத்துட்டோம். இந்த ஆர்டிகல் இப்ப எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கேட்க முடியாது. அடுத்த நாள் மட்டும் இல்ல. அது வர வரைக்குமே கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா இது எல்லாத்தையும் எங்க வச்சிருக்காங்கன்னா டிபிஎஸ்பில வச்சிருக்காங்க. சோ இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா வந்து இன்னொரு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் வந்தபோது பாத்தீங்க அப்படின்னா சோர்சஸ் கம்மியா இருந்துச்சு இல்லையா? இந்தியால வந்து ரிசோர்சஸ் கம்மியா இருந்துச்சு. எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரிசோர்சஸ் நம்மள்ட்ட வந்து இல்ல. இப்ப டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசில பார்க்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ப்ரோக்ரசிவான வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்காக கொண்டு வரப்பட்டது. இப்ப அது உடனே கொண்டு வரக்கு இந்தியால அப்ப காசு இல்ல. இந்தியா கிட்ட அப்ப வந்து அதுக்கு உண்டான இம்ப்ளிமெண்டேஷன் பாலிசிஸ் இல்ல. வருங்காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணலாம்? ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு பாலிசிஸ் கொண்டு வரலாம். ஒரு ஒரு சட்டம் கொண்டு வரலாம். ஒரு ஒரு விஷயமா கொண்டு வந்து ஒரு ஒரு டிபிஎஸ்பியா அமலுக்கு கொண்டு வந்துடலாம். இப்ப டிபிஎஸ்பி அமலுக்கு கொண்டு வந்து என்ன பண்ணணும்? அத வந்து லாவா கிரியேட் பண்ணணும். சோ என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் பார்ட் 4 டிபிஎஸ்பிக்கும் உண்டான வித்தியாசங்கள் பார்த்தோம். இப்போ சில விஷயங்கள்லாம் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா? அந்த டைம்ல சுதந்திரம் ஆனவனே அடுத்த நாளே கொண்டு வர முடியாது. அடுத்த நாளும் கொண்டு வர முடியாது. அடுத்த வருஷமும் கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்தியா இன்னும் ப்ரோக்ரஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக டிபிஎஸ்பில இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ரசிவ் ஸ்டேட்டுக்காக வருங்காலத்துல லெஜிஸ்லேச்சர்ஸ் சட்டம் இயற்றுறாங்க இல்லையா? லோக்சபால ஆகட்டும், இல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல ஆகட்டும். அவங்க சட்டம் இயற்றும் போது இதெல்லாம் கணக்குல வச்சுக்கணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். டிபிஎஸ்பில இருக்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இத வருங்காலத்துல இருக்கக்கூடிய சட்டம் மூலியமா இது என்ன பண்ணணும்? கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு பாலிசி வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கான்ஸ்டிடியூஷன்லயே சொல்லிட்டாங்க. அது உங்களுக்கு வயலேட் ஆச்சு அப்படின்னா டைரக்ட்டா சுப்ரீம் கோர்ட் போலாம். உங்களுக்கு வந்து ரெட்ரஸல் இருக்கு. டிபிஎஸ்பிக்கு அந்த மாதிரி டைரக்ட்டா இல்ல. ஆனா டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு லா போடணும். சரிங்களா? ஒரு லாவோ, ஒரு ஆக்ட்டோ போட்டு என்ன பண்ணிக்கலாம்? இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வருங்காலத்துல ஒரு சட்டசபையில வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரீ லீகல் எய்ட் ஆர்டிகல் 40ல வந்து ஃப்ரீ லீகல் எய்ட் குடுக்கணும். எல்லாத்துக்கும் வந்து புவரா இருக்காங்க பார்த்தீங்களா? ஏழைகளா இருக்கிறவங்க போயிட்டு வாதாட முடியாது. அப்ப அவங்களுக்கு இலவசமா அவங்களுக்கு வாதாடுறதுக்கான லீகல் எய்ட் வந்து குடுக்கணும். வாதாடுறதுக்கு வந்து ஒரு ஹெல்ப் வந்து குடுக்கணும். அவங்க போய் ஒரு கோர்ட்ல போய் ஒரு கேஸ் போடுறாங்க அப்படின்னா, அவங்க வாதாடுறதுக்கு ஒரு ஹெல்ப் கவர்ன்மெண்ட் தரப்புல குடுக்கணும் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் வந்தபோது இல்ல. கண்டிப்பா போய் கேட்க முடியாது. ஆனா அது டிபிஎஸ்பில வச்சிருந்தாங்க. வருங்காலத்துல நம்ம கொண்டு வந்துக்கலாம். ரிசோர்ஸஸ்லாம் இருக்கும்போது கொண்டு வந்துக்கலாம். பணம் இருக்கும்போது, மக்கள் படிப்பறிவு இன்கிரீஸ் ஆன பின்னாடி, சுதந்திரம் ஆகும்போது இந்தியால 15% தான் லிட்ரசி ரேட் இருந்துச்சு. அப்ப கொஞ்ச நாள்ல லிட்ரசி ரேட் இன்கிரீஸ் ஆகும். அவங்களுக்கும் லீகல் கோர்ட்ட பத்தி நாலேட்ஜ் வரும். ஜுடிஷியரி பத்தி நாலேட்ஜ் வரும். நீதி கேட்கறதுக்கான அவங்களுக்கும் படிப்பறிவுலாம் போக போக வரும். அப்ப அவங்களுக்கு ஒரு லீகல் எய்ட் இல்லையா? அவங்க புவரா இருப்பாங்க. அவங்க காசு குடுத்து ஒரு வக்கீல வந்து போட முடியாது. அப்ப அவங்களுக்கு ஃப்ரீ லீகல் எய்ட் குடுக்கணும் அப்படிங்கிறத எங்க வச்சிருக்காங்க? டிபிஎஸ்பில வச்சிருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா நல்சா ஆக்ட், நேஷனல் லீகல் சர்வீஸ் ஆக்ட்ன்னு சொல்லிட்டு ஆக்ட் போட்டு இப்போ உங்களுக்கு உரிமையே இருக்கு. சட்டப்படி உங்களுக்கு உரிமை. நீங்க வந்து இந்த கேட்டகரில ஒரு புவரா வந்தீங்க. உங்களோட இன்கம் ஒரு லெவல் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க போய் ஃப்ரீ லீகல் எய்ட் கேட்கலாம். நீங்க ஒரு வேள விடோவா இருந்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ லீகல் எய்ட் கேட்கலாம். சீனியர் சிட்டிசனா இருந்தீங்க, 65 வயசுக்கு மேல இருந்தீங்க அப்படின்னா, லீகல் எய்ட் குடுக்கலாம். டிசேபிள்டு பெர்சனா இருந்தீங்க. இந்த மாரி கேட்டகரிலலாம் வந்தீங்க அப்படின்னா, இந்த நல்சா ஆக்ட் பிரகாரம் என்ன பண்ணலாம்? போயிட்டு இலவச லீகல் எய்ட் கேட்கலாம். இலவசமா வாதாடுறதுக்கு ஒரு ஆள வந்து கோர்ட்ல போய் கேட்கலாம் உங்க கேஸ்ல. சோ இந்த மாரி ஒரு பிரின்சிபலோட தான் டிபிஎஸ்பி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப புரியல அப்படின்னாலும், நீ போக போக இந்த இந்த பார்வையில பார்த்தீங்க அப்படின்னா டிபிஎஸ்பிஸ் புரியும். சோ அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அரசு நெறிமுறை கோட்பாடு. ஒரு ஒரு சரத்தா குடுத்திருக்காங்க. அந்தந்த சரத்து என்ன? படிப்போம். அதுக்குண்டான மீனிங் பார்ப்போம். அடுத்ததா என்ன பார்ப்போம்? இந்த டிபிஎஸ்பிக்கு ரிலேட்டடான சுப்ரீம் கோர்ட் கேஸஸ் பார்க்கலாம். அப்ப அந்த கேஸஸ்ல இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி உங்களுக்கு எக்ஸாம்ல இருக்கு அப்படின்னா டிபிஎஸ்பி. எக்ஸாம்ல என்ன மாரி கேள்விகள்லாம் வரலாம்? டிபிஎஸ்பி எந்த நாட்டிலருந்து எடுத்தாங்க? டிபிஎஸ்பி எந்த பகுதியில இருக்கு? டிபிஎஸ்பியை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? முடியாதா? இந்த மாரி கேள்விகள். டிபிஎஸ்பிக்கும் அடிப்படை உரிமைகளுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள்? இந்த மாரி கேள்விகள். அடுத்து டிபிஎஸ்பி எங்கிருந்து ஆரம்பிக்குது? 36லேருந்து 51 வரைக்கும் இருக்கா? இப்போ 37வது டிபிஎஸ்பி என்ன? 44வது ஆர்டிக்கல் என்ன? 51வது ஆர்டிக்கல் என்ன? 50வது ஆர்டிக்கல் என்ன? இந்த மாரி கேள்விகள் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க அடுத்தது படிக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் படிச்சுக்கலாம். ஆனா இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி டிபிஎஸ்பினா என்ன அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சுக்கணும். சோ இப்ப இந்த மாரி நெறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு இல்லையா? 36லேருந்து 51 வரைக்கும் ஆர்டிகல்ஸ் இருக்கு. நம்ம இது ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். சரிங்களா? இந்த ஒரு ஆர்டிகலா என்ன அப்படிங்கிறத வந்து இனி அடுத்த வர கிளாஸஸ்ல அதான் பார்க்க போறோம். சோ இன்னொன்னு டிபிஎஸ்பிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொன்னு என்ன சொல்லலாம்னு இருக்கேன்னா,
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எப்பவுமே டிபிஎஸ்பியும் இந்த அடிப்படை உரிமைகளும் கம்பேர் பண்ணி பார்த்தவங்களுக்கு புரியும். ஏன்னா இவ்வளோ நேரம் உங்களுக்கு அடிப்படை உரிமைகள் படிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அடிப்படை உரிமைகள் பத்தி ஒரு நாலேஜ் இருக்கும். அடிப்படை உரிமைகள் பார்க்கும்போது நம்ம டிபிஎஸ்பி பத்தி பேசல. ஏன்னா டிபிஎஸ்பி பத்தி தெரியாது. இப்ப டிபிஎஸ்பி பத்தி பேசுறோம். அடிப்படை உரிமைகளை கம்பேர் பண்ணி பேசலாம். முதல் விஷயம் ஃபண்டமெண்டல் ரைட் கோர்ட்ல என்ஃபோர்ஸபிள். இது வந்து என்ஃபோர்ஸபிள், நாட் என்ஃபோர்ஸபிள் இந்த கோர்ட்ல போய் கேட்க முடியாது. இந்த இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் நீங்க போய் கோர்ட்ல கேட்க முடியாது. எனக்கு இது கிடைக்கல, யூனிஃபார்ம் சிவில் கோட் கிடைக்கல, லிவிங் வேஜ் கிடைக்கல. லிவிங் வேஜ்னா யுனிவர்சல் பேசிக் இன்கம் சொல்லுவாங்க. நீங்க வேலையே செய்யலனாலும் ஒரு நாட்டோட குடிமகனா இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டோட குடிமகனா இருக்கிறதுக்கு வந்து யுனிவர்சல் பேசிக் இன்கம் கொடுக்கணும். ஸோ அந்த நாட்டில் நீ சஸ்டெயின் பண்றதுக்கு வந்து ஒரு 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 எவ்வளவு தூரம் உங்களை லிவ் பண்றதுக்கு ஒரு சாப்பிட்றதுக்கும், ஒரு டீசெண்டா ஒரு துணி போடுறதுக்கும், ஒரு வீட்டுக்கும் எவ்வளோ காசு இருக்குமோ அந்த காசை வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும். அதான் வந்து லிவிங் வேஜ், யுனிவர்சல் பேசிக் இன்கம். இது நிறைய நாடுகள் கொடுத்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அட் பிரசென்ட்ல கனடால கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு யுனிவர்சல் பேசிக் இன்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நாட்டோட சிட்டிசன் ஆயிட்டாலே உங்களுக்கு மாசம் உங்க அக்கௌண்ட்ல ஒரு சர்டைன் தொகை வந்து வந்துடும். ஒரு ஃபேமிலியை வந்து ஸ்மூத்தா ரன் பண்றதுக்கு. அதாவது பேசிக்கான ஒரு இன்கம் வந்து வந்துடும். அது போக நீங்க சம்பாரிச்சு உங்களுக்கு வந்து அந்த காசையும் நீங்க சேர்த்து நீ சஃபிஸ்டிகேட்டடா லைஃப் வந்து லீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிபிஎஸ்பி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாத்துக்கும் லிவிங் வேஜ் கொடுத்துட முடியுமா? நம்மள்ட்ட அவ்வளோ காசு இருக்கா? இல்ல. அதனால தான் இது டிபிஎஸ்பியில் வச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒருவேளை இந்தியா ப்ரோக்ரஸ் ஆயிடுச்சு, இந்தியாவில் யுனிவர்சல் பேசிக் இன்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் இப்பவே பேசப்பட்டுட்டு இருக்கு. இனி வருங்காலத்துல கண்டிப்பா உங்க எல்லாத்தோட அக்கௌண்ட்லயும் பாத்தீங்கன்னா மாசம் ஒரு அமௌண்ட். சரி, எல்லாத்தோட அக்கௌண்ட்லயும் இல்ல. ஒரு சர்டன் இன்கமுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் விமெனுக்கு ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் டிப்ரைவ்டு கிளாஸஸ்க்கு ஆரம்பிப்பாங்க. வல்னரபிள் செக்ஷனுக்கு ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சிட்டிசன் நீ வரப்போகும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவோட சிட்டிசன் கார்டு ஹோல்டர் சிட்டிசன் ஆயிட்டாலே உங்க அக்கௌண்ட்ல வந்து ஒரு தொகை வர மாதிரி வர காலத்துல வரலாம். அந்த மாதிரி கொண்டு வரப்பட்டது அந்த ஆர்டிகல் 43. இந்த மாதிரி ஒரு ஆர்டிகலா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் உள்ள முதல் வித்தியாசம் வந்து என்ஃபோர்ஸபிள் இன் த கோர்ட், நாட் என்ஃபோர்ஸபிள் இன் த கோர்ட். இன்னொன்று ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொன்னேன் இல்லையா? இது வந்து ஒரு நெகட்டிவ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவா ஸ்டேட்டுக்கு மேல சிந்தசைஸ் பண்றாங்க. நீ கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஆனா இது டிபிஎஸ்பி அப்படி இல்ல. இது வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ளிகேஷன் மாதிரி. ஸோ பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலிசிஸ்ல கொண்டு வாங்க. ரிசோர்சஸ்லாம் தகுந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் டிபிஎஸ்பியில குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து யூஎஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா? யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அடிப்படை உரிமைகளை எடுத்து நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி டிபிஎஸ்பியை அயர்லாந்துல இருந்து எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வழங்கியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா பொலிட்டிக்கல் ரைட்ஸை கொடுக்கும். பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அரசியல் உரிமைகள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல உங்களுக்கு அரசியல் உரிமைகள் கிடைக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஆர்டிகல் 16, ஆர்டிகல் 17 அன்டச்சபிலிட்டி, ஆர்டிகல் 20, ஆர்டிகல் 21 ரைட் டு எஜுகேஷன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸை வந்து கண்டிப்பா கொடுத்துரும். அரசியல் உரிமைகளை கொடுத்துரும். ஆனா வேற டிபிஎஸ்பி வர உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சமூக உரிமைகள் கிடைக்கும். சோசியல் ரைட்ஸ் கிடைக்கும். எக்கனாமிக் ரைட்ஸ் கிடைக்கும். பொருளாதார உரிமைகள் கிடைக்கும். சோசியல் ரைட்ஸ், எக்கனாமிக் ரைட்ஸ் இது ரெண்டையும் கொடுக்கறது டிபிஎஸ்பி. பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கொடுக்கறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல எக்கனாமிக் ரைட்ஸ் கிடைக்கவே கிடைக்காதா? எக்கனாமிக் ரைட்ஸும் கிடைக்கும். ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்டோட அதோட மெயினான அப்ஜெக்டிவ் எல்லாத்துக்கும் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. சமூக உரிமைகள் கொடுக்கணும். சரி, அரசியல் உரிமைகள் கொடுக்கணும். வேற டிபிஎஸ்பி கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா டிபிஎஸ்பி வர உங்களுக்கு சமூக உரிமைகள் அதிகமாயிட்டே இருக்கும். உங்களுக்கு எக்கனாமிக் பொருளாதார உரிமைகள் அதிகமாயிட்டே இருக்கும். பாருங்க, பொருளாதார உரிமைக்கு ஒரு எக்ஸாம்பிள் லிவிங் வேஜ். ஸோ எக்கனாமிக்கா உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போறீங்க இல்லையா? அதே மாதிரி சமூக உரிமைகள், ரைட் டு ஒர்க். உங்களுக்கு கண்டிப்பா வேலை கொடுத்தாகணும். ஸ்டேட் வந்து கண்டிப்பா வேலை கொடுத்தாகணும். ரைட் டு ஒர்க் அது உடனே கொண்டு வர முடியாது. 1950 அடுத்த நாளே வந்து எல்லாத்துக்கும் வேலை கொண்டு வர முடியாது. ஏன்னா ஸ்டேட்ல வேலை கொடுக்கறதுக்கு ஸ்டேட் முதல்ல ப்ரோக்ரஸ் ஆகணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்துருச்சு. இப்போ ரூரல் ஏரியால இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் டு ஒர்க் இருக்கு இல்லையா? எம்ஜி நரேகால உங்களுக்கு கண்டிப்பா 100 நாள் வேலை கொடுத்தாகணும். வேற இன்னும் அர்பன் ஏரியால வரல. நீங்க ஒரு வேற நகரத்துல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கண்டிப்பா ஸ்டேட் வந்து உங்களுக்கு 100 நாள் வேலை கொடுத்தாகணும் அப்படிங்கிற சட்டம் இன்னும் வரல. ஆனா இதே நீங்க கிராமத்துல இருந்தீங்க அப்படின்னா 100 நாள் வேலை திட்டத்துல நீங்க படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலைனாலும் சரி, ஸ்கில்டா இருந்தாலும் அன்ஸ்கில்டா இருந்தாலும் வேலை கொடுத்தாகணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிபிஎஸ்பியில இருக்கிறத அடுத்தடுத்த லாஸ் கிரியேட் பண்ணும்போது, அடுத்தடுத்த பாலிசிஸ் கொண்டு வரும்போது இதை ஞாபகம் வச்சுட்டு ஆக்ட் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுட்டு பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக வந்தது தான் இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது.
அப்போ டிபிஎஸ்பிக்கும் அடிப்படை உரிமைகளுக்கும் வித்தியாசம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இதோட வித்தியாசம் இன்னும் பார்க்கலாம். ஸோ ஆரம்பத்திலே டிபிஎஸ்பி என்னன்னு சொல்லாமே நான் சொல்லிட்டேன். இப்போ டிபிஎஸ்பினா என்ன, இந்த ஆர்டிகல்ஸ்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து பார்ட் 4 பகுதி 4ல வந்து இந்த நெறிமுறை கோட்பாடு, அதாவது இந்த கோட்பாடுகளை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ அது பெயர்லேயே இருக்கு, டைரக்டிவ் பிரின்சிபல். அரசுக்கு வந்து டைரக்ட் பண்றாங்க ஸ்டேட் பாலிசி. அடுத்தது ஸ்டேட்டோட பாலிசிஸ், ஸ்டேட்டோட ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, எனாக்ட் பண்ணும்போது எப்படி இருக்கணுங்கிற ஒரு டைரக்டிவா என்ன பண்ணிடுறாங்க, டிபிஎஸ்பி வந்து கொடுத்தது. ஸோ இதில் வந்து ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் இதை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி ஆகணும். சிலபஸில் இருக்குது. ஆர்டிகல் 1லேருந்து 51A வரைக்கும் மனப்பாடமாக தெரியணும். எந்த ஆர்டிகல்னு கேட்டால் தெரியணும். போட்டு மனப்பாடம் பண்ண வேணாம். ஐ மீன் நிமோனிக்ஸ் வச்சு மனப்பாடம் பண்ண வேணாம். நீங்கள் படிக்கவே ஞாபகம் வந்துடும். சில ஆர்டிகல்லாம் டிஃபால்ட்டாக ஞாபகம் வந்துடும். ஆர்டிகல்ஸ் படிக்கும்போது, நியூஸ் பேப்பர் படிக்கும்போது. அது போக விட்டு போன ஆர்டிகல்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட் வச்சு நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். படிக்க வந்துடும். அடுத்ததா அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. இது எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் ரைட். இது ரெண்டத்தையும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அரசியலமைப்பின் தத்துவம், அரசியலமைப்பின் சித்தாந்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஐடியாலஜி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், இன்னும் பர்டிகுலரா ஆங்கிலத்தில் பிலாசபி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரெண்டுமே சேர்த்து தான் பிலாசபி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். குரூப் 4ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் பிலாசபி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், சரிங்களா, அரசியலமைப்பின் தத்துவம் எனப்படுவது எது? ஆப்ஷன் ஏல டிபிஎஸ்பி, ஆப்ஷன் பில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஆப்ஷன் சில ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஆப்ஷன் டில ஏ அண்ட் பி ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் டிபிஎஸ்பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உடனே என்ன பண்ணும், ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பியை டிக் பண்ணும். இது வந்து குரூப் 4ல கேட்கக்கூடிய ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ். அம்பேத்கர் வந்து இது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டிபிஎஸ்பியா ஒரு நாவல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாவல் அம்சம், நாவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு புதுமையான அம்சம், புதுமையான அம்சம். ஒரு நாவல் டிஷ் அப்படிங்கிறாங்க இல்லையா, ஒரு புதுமையான ஒரு டிஷ். அந்த மாதிரி நாவல் அம்சம் அப்படிங்கிறது ஒரு புதுமையான அம்சம். அம்பேத்கர் வந்து நாவல் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு எதை சொல்லியிருக்காரு, டிபிஎஸ்பியை சொல்லியிருக்காரு. நாவல் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு டிபிஎஸ்பியை யாரு சொன்னாங்க, அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இன்னொன்று கிரான்வில் ஆஸ்டின், இவரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுப்ரீம் கோர்ட், ஒரு ஐ மீன் ஒரு பிரிட்டிஷ் ஜட்ஜு, சரிங்களா. கிரான்வில் ஆஸ்டின் அப்படிங்கிறது ஒரு பிரிட்டிஷோட அங்க இருக்கக்கூடிய நீதித்துறையில இருக்கக்கூடியவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கான்சியன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். கான்சியன்ஸ் அப்படின்னா மனசாட்சி. நம்ம இதை வந்து ஆர்டிகல் 25லேருந்து 28 ரிலீஜியஸ் இதை டிஸ்கஸ் பண்ணும்போது ஆர்டிகல் 25ல இந்த கான்சியன்ஸ் வேர்டு பார்த்துருப்போம். ஸோ கான்சியன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா வந்து இந்த டிபிஎஸ்பி தான் சொல்றாங்க. யார் சொல்றா, கிரான்வில் ஆஸ்டின் சொல்றாங்க. இதெல்லாம் கொஸ்டின்ஸ்ல எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் டைரக்டா ஸ்கூல் புத்தகத்திலே இருக்கு, சரிங்களா. ஹைலைட் பண்ணி ஸ்கூல் புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்காங்க. 11th 12th புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு கம்மியா இருக்கக்கூடிய புத்தகத்திலையும் சிவிக்ஸ் அந்த சாப்டர்ல வந்து வந்திருக்கு. ஸோ பார்ட் 4 பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான ஃபேக்சுவல் டீடைல்ஸ் இது. டிபிஎஸ்பி 36லேருந்து 51 நாட் என்ஃபோர்ஸபிள் இன் த கோர்ட். ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் டிபிஎஸ்பிக்கும் உள்ள வித்தியாசங்கள் இது ஒன்று முக்கியமானது. டிபிஎஸ்பி அயர்லாந்துல இருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டிபிஎஸ்பி அப்படிங்கிறத நாவல் ஃபீச்சர் அப்படின்னு புதுமையான அம்சம் அப்படின்னு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரும், அது அரசியலமைப்பின் மனசாட்சி, கான்சியன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கிரான்வில் ஆஸ்டினும் குறிப்பிட்டிருக்காரு. அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமான ஃபேக்சுவலான டீடைல்ஸ். இன்னொன்று பிலாசபி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிலாசபி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ வந்து டிபிஎஸ்பி என்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும், சரிங்களா, அடிப்படை உரிமைகளும் இன்வால்வ் ஆன ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, சம்பாக்கம் துரைராஜன் கேஸ், ஆக்சுவலாக இந்த ஸ்பெல்லிங் ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சம்பாரன் துரைராஜன் கேஸ், அடுத்தது கேசவானந்த பாரதி கேஸ், அடுத்தது மினர்வா மில் கேஸ் 1980. ஸோ இந்த 3 கேசஸ் இருக்கு. இந்த 3 கேசஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் கேசஸ். ஸோ டிபிஎஸ்பினா என்ன அப்படிங்கிறத ஆர்டிகல் படிச்சு புரியுது, அது இருக்கட்டும், நம்ம அதுதான் பார்க்க போறோம். அதுதான் தேவை சிலபஸ்க்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி டிபிஎஸ்பினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். டிபிஎஸ்பி இன்வால்வ் ஆன ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஒரு தெளிவு கிடைச்சிடும். இந்த டிபிஎஸ்பியும் இன்வால்வ் ஆயிருக்கும். இந்த 3 கேசஸ்லையும் டிபிஎஸ்பி பற்றியும் பேசியிருப்பாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றியும் பேசியிருப்பாங்க, அடிப்படை உரிமைகளை பற்றியும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பேசியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, இதை பற்றி இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸில் என்னெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்தது நம்ம ஒரு ப்ரொவிஷன்ஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு இன்னும் வந்து கிளாஸஸ் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஸோ டிபிஎஸ்பியில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா, டிபிஎஸ்பி அப்படிங்கிறது வந்து ஒரு அப்ளிகேஷன், ஆனால் பாசிட்டிவ் அப்ளிகேஷன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியோட நோக்கம் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன,
நோக்கம் என்ன? அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெல்ஃபேர் ஸ்டேட். இதான் வந்து அதோட அப்ஜெக்டிவ். அதோட நோக்கம் என்னன்னா, டு கிரியேட் வெல்ஃபேர் ஸ்டேட். டு கிரியேட் அ வெல்ஃபேர் ஸ்டேட். ஒரு பொதுநலம் கருத்திய ஒரு மாநிலத்தை ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் வெல்ஃபேர் ஸ்டேட். ஸோ இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் எல்லாத்தையும் சோசியலிசம் பிரின்சிபல்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ வெல்ஃபேர் ஸ்டேட் எப்படிலாம் அவங்க கொண்டு வராங்க அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கல்ல வந்து தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இந்த கேசஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த கேசஸ் என்னெல்லாம் சொல்லுது, இந்த கேசஸ் எப்படிலாம் டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் கம்பேர் பண்ணியிருக்கு. ஒரு காலகட்டத்திலயும் டிபிஎஸ்பி பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இனி வர கிளாஸ்ல இந்த கேசஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். So thank you for watching ICLAS IAS Academy.